ஹாய் விஷ்வின், குட் ஈவினிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம் அப்படின்னா மூமெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் செல். ஒரு செல்லுக்குள்ளார எப்படி எல்லாமே உள்ளார போகுது. ஒரு செடி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா தண்ணி எப்படி அது குடிக்குது, அது செல்லுக்குள்ளார எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதா மூமெண்ட் இன் அண்ட் அவுட் ஆஃப் செல். இது 3 ப்ராசஸ் மூலமாக நமக்கு செல்லுக்குள்ளார போகும் வரும் எல்லாமே பண்ணோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன், ஆஸ்மாசிஸ், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது நல்லாவே தெரியும். டிஃப்யூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ரீஜன்லேருந்து லோலி கான்சன்ட்ரேட்டட் ரீஜன் போகிறது தான் டிஃப்யூஷன். அதாவது ஒரு பீக்கருக்குள்ளே ஒரு சுகர் போடுற, தண்ணி ஊற்றுற, அதை நீ கலக்கணுன்ற அவசியமே கிடையாது. என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சாலிட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா அழகாக போய் இதில் தண்ணியில் போய் அதுவே கரைஞ்சிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இட் இஸ் பேசிவ். ஆக்டிவாக நம்ம எதுவுமே கலக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. பேசிவாக கம்முன்னு பேசாமல் தண்ணிக்குள்ளே சுகரை போட்டினாலே அதுவே கரைஞ்சிரும் கொஞ்சம் நேரத்தில். ஓகேவா? த சொல்யூஷன், அதாவது என்ன டிஃப்யூஷன்னா என்ன மீனிங் அப்படின்னா நெட் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிள் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த ரீஜியன் ஆஃப் லோவர் கான்சன்ட்ரேஷன். பார்ட்டிக்கல் ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் போகிறது தான் என்னென்னா டிஃப்யூஷன். அதாவது இப்போ இது எல்லோ கலரில் இருக்கிறது சுகர் மாலிகுல்ஸு, சுற்றி இருக்கிறது வாட்டர் மாலிகுல்ஸு. உள்ளார போட்டேன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். இதுக்கு நீ கலக்கணும்னோ இல்லை எக்ஸ்டர்னலாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸோ இல்லை எதுவோ ஒன்று வைக்கணும் அப்படின்னா எதுவுமே கிடையாது. அதுவே ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும். ஓகேவா? ஸோ டிஃப்யூஷன்னா என்னது? மூமெண்ட் ஆஃப் பார்ட்டிக்கிள் ஃப்ரம் ரீஜியன் ஆஃப் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஹையர் கான்சன்ட்ரேஷன்னா என்னது? இது எல்லாமே திக்காக இருக்கும், சுகர் எல்லாமே திக்காக இருக்கும். லோயர் கான்சன்ட்ரேஷன்னா என்னது? தண்ணியில் லோவர் கான்சன்ட்ரேஷன் குழலாம் இருக்காது. தண்ணி ஊற்றுனேன்னா the particle will move from higher concentration to lower concentration. This is known as diffusion. ஓகேவா? இது பார்த்தோம் அப்படின்னா டிஃப்யூஷன் இன் செல்ஸ். நம்மளோட அனிமல் செல்ஸ்குள்ளார எப்படி டிஃப்யூஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது நம்மளோட லங்ஸு. ஓகே, இது உள்ளார இருக்கிறது அல்வியோலஸ். அழுகி போச்சு அப்படின்னு வச்சுக்கோ. அல்வியோலஸ் இதுக்குள்ளார என்ன இருக்கும்? அல்வியோலஸில் என்ன இருக்கும் அப்படின்னா நல்லா நம்ம மூச்சு இழுத்து விட்டு பார்த்திங்கன்னா ஹைலி ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். நம்மளோட லங்ஸுக்குள்ளார ஆக்சிஜன் நம்ம வெளியிலேருந்து மூச்சு சுவாசிக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு வெளியில் விட்டுட்டு ஆக்சிஜன் மட்டும் உள்ளார வச்சுக்கும். ஆக்சிஜன் எங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா அல்வியோலஸ். அதாவது இது சும்மா ஒரு பேர் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக, அழுகி போன எல்லா காற்றையும் சரி பண்ணுறதுக்காக. ஆனால் அல்வியோலஸ். ஓகே, அல்வியோலஸில் என்ன இருக்கும்? ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். அழுவி போன எல்லா காற்றையும் ப்யூர் பண்ணுறதுக்காக எங்கே வச்சுருக்கோம்? லங்ஸ்குள்ளார இந்த அல்வியோலஸ். ஓகே, அல்வியோலஸ் அழுகி போனது அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. அங்கே என்ன இருக்கும்? ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். இது என்னென்னா பிளட்டு உள்ளார வருது. இது லங்ஸோட அல்வியோலஸில் பார்த்தோன்னா ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். பிளட்டு ஃப்ளோ ஆகுது. பிளட்டு இப்படி போகுது. இப்படி வரப்போ ரெட் பிளட் செல் வித் லோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன். இதில் ஆக்சிஜன் இல்லாமல் வரும். என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் இருக்குல்ல, அது அப்படியே இதுலேயே வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு வெளியில் போகிறப்ப இந்த லங்ஸுக்குள்ளார வெளியில் போகிறப்ப இங்கே உள்ளார வரப்போ லோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். வெளியில் போகிறப்ப ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். இது என்ன ப்ராசஸ் மூலமாக அப்படின்னு பார்த்தோன்னா டிஃப்யூஷன் மூலமாக தான். ஓகேவா? இங்கே இருக்கிறத ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? இது இழுத்துக்கும். ஓகேவா? அதாவது இது லோலி கான்சன்ட்ரேட்டட். இது பிளட்டு தண்ணி மாதிரி தான் இருக்கும். இது ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனோட ஹையாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? இதில் அழகாக மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிளட்டு உள்ளார வரப்போ அழகாக வெளியில் போகிறப்ப லோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனோட வரும். இதில் கம்மியாக இருக்கும். இதில் இருக்கிற சத்து எல்லாத்தையுமே இழுத்துக்கும். அது ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனை இழுத்துக்கும். லங்ஸுக்குள்ளார எங்கே இருக்கும்? அலுவியோலஸ். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது கிட்னி ஃபெயிலியர். கிட்னி ஏன் ஃபெயிலியர் ஆகுது? கிட்னியோட ஃபங்க்ஷன் என்னது? நமக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணி கொடுக்கறது. சம்டைம்ஸ் நம்மளோட பிளட்டு ஒழுங்காக அந்த கிட்னி பியூரிஃபை பண்ணாமல் இது ரிப்பேர் ஆகி போயிடும். ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டயாலிசிஸ் பண்ணுவோம். ஹீமோ டயாலிசிஸ். உனக்கு இது நல்லாவே தெரியும். இந்த பேர் நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்ப. ஹீமோனா பிளட் ஹீமோ டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா இட் இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் வே ஆஃப் க்ளீனிங் த பிளட். அதாவது டிஃப்யூஷன் மூலமாக அந்த பிளட்டை நம்ம க்ளீன் பண்ணுறது பேர் தான் ஹீமோ டயாலிசிஸ். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஆஸ்மாசிஸில் எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஆஸ்மாசிஸ்னால் the particle move from higher concentration to lower concentration gradient. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து இதில் எப்படி வந்து இந்த பிளட்டு வந்து எப்படி இதாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அனிமல்னால் நாம் ஹியூமன் பீயிங்கில் வந்து எப்படி வந்து இந்த டிஃப்யூஷன் ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். லங்ஸுக்குள்ளார அல்வியோலஸ்குள்ளார ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனோடு இருக்கும். பிளட்டு உள்ளார ஃப்ளோ ஆகும். லோ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். வெளியில் வரப்போ ஹை ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷனாக இருக்கும். எப்படின்னா இந்த ஹைலி கான்சன்ட்ரேட்டட் ஆக்சிஜன் இதை வந்து இது லோக்கு வந்து பொறுமையாக அப்படியே போகுது. இது லோ கான்சன்ட்ரேஷன், இது ஹை கான்சன்ட்ரேஷன். ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷன் போகிறதுக்கான பேர் தான் வந்து என்னது? டிஃப்யூஷன். ஸோ இதிலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே போயிடும். இது என்ன ஆக்டிவா பேசிவா? என்ன சொன்னேன்? பேசிவ். ஆக்டிவ்னால் நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும், ஏதாவது ஒன்று பண்ணணும். இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் அது வாக்கில் ஆட்டோமேட்டிக்காக வர போனால உள்ளே இருக்கிற ஹை கான்சன்ட்ரேஷன் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு மூவ் ஆகி இந்த பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணி கொடுத்துரும். ஓகேவா?